எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பர்த்டேக்கு நாள் நைட்டே டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு காலையிலே கேக் கட் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நைட்டே நாங்கள் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெக்கரேஷன் பண்ணுற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதை எடுத்து அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. பாப்பாவை தூங்க வச்சுட்டு டெக்கரேஷன் ஒர்க் ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். பட் அன்னைக்குன்னு பார்த்து அவள் தூங்கவே இல்லை. சரி அவள் தூங்கும்போது தூங்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் டைம் என்னோட வளைகாப்புக்கு தான் டெக்கரேஷன் பண்ணோம். அப்போ வாலில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அந்த பெயிண்ட்லாம் உறிஞ்சு வந்துச்சு. ஸோ இந்த டைம் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஸ்டாண்ட் மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாண்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னோட ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிவிட்டு பலூனை நாங்கள் அதில் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் டைம் டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த பலூனில் ஊதுற அந்த காத்தடிக்கிறது மட்டும் வாங்க மறந்துட்டோம். அப்போ பலூன் ஊதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த டைம் நாங்கள் பலூனில் காத்தடிக்கிறது வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு வழியாக பலூன்லாம் கட்டியாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு ஃப்ளெக்ஸ் அடித்து வச்சுருந்தோம். பிறந்ததுலேருந்து 12 மாதத்துக்குள்ள ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ளெக்ஸை அடித்து கீழே கட்டிடலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளெக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவள் தான் பார்த்துட்டு பாப்பா பாப்பான்னு அவளையே கூப்பிட்டுட்டு இருந்தா. ஃப்ளெக்ஸில் 12 மந்த்ஸ்க்குள்ள ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் அவளுக்கு பிடிச்ச கார்ட்டூன், இன்ஃபோபல்ஸ், உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி, சாய்ந்தாடமா சாய்ந்தாடு, இந்த கார்ட்டூன் பிக்சர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பார்த்தோன்னே பாப்பா ரொம்ப ஜாலியாகிட்டா. ஃபைனலாக வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தா ஃபைனலாக பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி மார்னிங் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டோம். ஏர்லி மார்னிங் நான் எழுந்திரிச்சு மற்ற ஒர்க்கு எல்லாமே முடிச்சிட்டேன். சைடில் பலூன், அப்புறம் அந்த வால்லலாம் கொஞ்சம் பலூன் ஒட்டி வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக லுக் இப்படி தான் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க நைட்டு முடித்ததோடு போயிட்டாங்க. ஸோ காலையில் பார்த்துட்டு அவங்களே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறதுக்கு டேபிள் அரேஞ்ச் பண்ணேன். சாரியில் சும்மா மடித்து பின் பண்ணிவிட்டு அதில் ஒரு பட்டு சால் விரித்து அதில் சாக்லேட்ரி, சுகர் இதெல்லாம் நான் வச்சுருந்தேன். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அந்த கேப்பில் நான் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. அவளையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கேக் கட் பண்ண ரெடி ஆகிட்டோம். கேக் கட் பண்ணி முடித்தோடனே பாப்பாவுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் லாஸ்ட் வர பாப்பா கூட இருந்ததுனால பாப்பா கேக் கட் பண்ணுறது மட்டும் வீடியோஸ் எடுக்க முடியாமல் போச்சு. அது மட்டும்தான் மிஸ்ஸிங். மற்றபடி எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. அது இது கூட நான் அட்டாச் பண்ணுறேன். ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு லஞ்சுக்கு ஹோட்டலில் சீட் புக் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டோம். ஹோட்டலுக்கு போகும்போதே பாப்பா நல்லா தூங்கிட்டா. அவளை தூங்க வச்சுட்டே தான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் நாங்கள் பாப்பா பேரில் அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பாவோட இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினோம். பாப்பாவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணா. பாப்பாவுக்கு பர்த்டே கிஃப்ட்ஸ் என்னென்னலாம் கொடுத்தோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.